தினேசு, மார்கழி மாசம் விடிஞ்சு ஏஞ்சி கோலம் போடாம என்னடா பண்றான் பொண்டாட்டி? மா அவ அப்பவே ஏஞ்சிட்டா. அங்க இருந்தா என்ன தூங்க விட மாட்டேன்னு தான் இங்க வந்தேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இளமையிலே இந்த பிள்ளைக்கு தெரியாதா விடிஞ்சு ஏஞ்சி கோலம் போடணும்னு? ஏன்டி வருஷம் பூரா உனக்கு இது ஒரு தொந்தரவா இருக்குடி. ஐயோ, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். வாயை மூடிக்கிட்டோன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாளுகையா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் இவன் கோலம் போட போயிருக்க மாட்டான்னு. ஏண்டி, உனக்கு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? காலைல எஞ்சி வாசல் தெளிச்சு கோலம் போடுன்னு உனக்கு அறிவுங்கிறதே இல்லையாடி? அத்தை, வாசலாம் தெளிச்சிட்டேன் அத்தை. கொஞ்ச நேரம் காயிட்டோம்னா குளிருது, சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் அத்தை. கிளுவுறுது. நான் கிளவியா போயிட்டல, குளிரும். என் பிள்ளைக்கு கிளவிய தானே கட்டி வச்சிருக்கிறேன் நான். உனக்கு குளிருண்டி, நல்லா குளிர். வாயஸ் புள்ள மாதிரியா பேசுற பேச்சு கிளுவுறுதான். சுடு தேனி குடிக்க வந்தாலாம், சுடு தேனி. அத்தை, வெளியில பண்ணி செம்ம பண்ணி அத்தை. அதான் கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். நான் போய் கோலம் போட்டுறேன் அத்தை. ஆமாண்டி, நீ கோலம் போடுற லட்சணத்தை தான் நான் பார்க்குறேனே. வருஷம் பூரா கோலம் போட்டு கிழிக்கிற. நாங்கள்லாம் அப்போல்லாம் 4 மணிக்கு சேவை கூவ எழுந்திருச்சு சாணி கரைச்சி போட்டு நல்லா கூட்டி கழுவி சுத்தம் பண்ணி அந்த இடத்தையே வாசப்படி, அது வாசல் மாதிரியே இருக்காதுரி. அப்படியே நடு கூட மாட்டம் வச்சுருப்போம். அங்கே உக்காந்து சோறு போட்டு நீ சாப்பிடலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதில் அப்படி கோலம் போட்டோம்னா இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் இழுத்து வச்சு போட முடியும் 35 கோலம். என்ன 35 கோலமா? என்னத்த? டே, 35 புள்ளி வரைக்கும் கோலம் போடுவோம். அப்படி அவ்வளவு பெருசுக்கு போடுவோம். கோலத்தை போட்டு நடுவில் அப்படி பிள்ளையார பிடிச்சி வச்சு பூசணி பூவை கொண்டுகிட்டு வந்து அதில் வச்சு அந்த கோலத்துக்கே அழகுபடுத்துவோம். அப்படி இப்போ காலம் போடுறீங்களா? காலம் இந்த ஃபோனில் பார்த்துட்டு இங்கிட்ட 4 கோடு அங்கிட்ட 4 கோடு, அதுக்கு உலகத்து பொருளை வாங்கி வச்சுருக்கிறீங்க. அதில் பறக்குன்னு 4 இழுத்து விட்டிங்கனாக்கா அதுக்கு பேர் தான் கோலம்னு சொல்லிட்டு கோழி கொடாப்புக்குள்ளே அடைஞ்சிக்கிற மாதிரி உடனே அடைஞ்சிக்கிறீங்க. வீடு வாசம் ஒழுங்கா சுத்தமாக கூட்ட மாட்டேங்க. மார்கழி மாதம் பூட மாதம் வீட்டை நல்லா சுத்தமாக கூட்டி ஒரு குப்பை இல்லாமல் அள்ளி கொண்டு போடேண்டி. ஏண்டி இந்த மாதிரி நீ பண்ணுற? ஏண்டி, அந்த குப்பையை அள்ளி கொண்டு வாளியில் போட்டினா தினம் குப்பை வண்டி வருதில்ல, அந்த குப்பை தூக்கி கொண்டு கொடுத்தினா கொட்டிக்கிட்டு போயிட போகிறாங்க. தைத்திரியம் பிடிச்ச வேலையாகவே பண்ணாதடி. கிளவி ஓவரா பேசுகிறாங்களே. அத்தை, உங்களுக்காக இஞ்சி டீ போட்டு கொடுக்குறேன், குடிங்க, நல்லாயிருக்கும். போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க அத்தை. இஞ்சி டீயாடி மருமோளே? சரி எடுத்து வையே, நான் பல்லு விளக்கிட்டு வரேன். உன் மாமனாரையும் எழுப்பி கூட்டுக்கிட்டு வரேன். அப்புறம் அவருக்காக ஒரு தடவை போடவா முடியும்? குடிச்சிட்டு வேணாலும் அந்த மனசை தூங்கட்டும். கிளவி என்ன பேச்சு பேசுகிறாம விடிஞ்சு ஏஞ்சோனே. அம்மாடி தினசா, ஸ்ட்ராங்கா ஸ்பெஷல் டீ ஒன்று போடுமா. இஞ்சி டீ, கரன்னு அப்படி தொண்டையில் இஞ்சி சாயம் இறங்கணும், அந்த மாதிரி ஒரு டீ போடுமா. அப்பா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஜனை பாடுற ஞாபகம்லாம் வருதுப்பா. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து அடியிலே வீற்று இருக்கும் பிள்ளையார், வினைய தீர்க்கும் பிள்ளையார். அப்பாப்பா, முருகா முருகா திருமால் மருகா, கண்ணனங்கள் கண்ணனோ கார் மேலே வண்ணனோ, நச்சி பாம்பு மீதிலே நடனமாடும் கண்ணனோ. டே தினேஷ், இப்போ உள்ள பயிர்கள்லாம் பஜனைக்கு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. விடிஞ்சு 7 மணிக்கு தான் ஏந்திரானுங்க. பஜனைக்கு போகிறேங்கிற பேர் 4 தடவை சுற்றிட்டு யாராச்சும் சூடாக பொங்கல் கொடுத்தா வாங்கி தின்னுட்டு மறுபடியும் ஓடி போய் இழுத்து போத்திட்டு படுத்துக்கிறானுவோ. டேய், நீயாச்சும் 5 மணிக்கு போனேன். நாங்கள்லாம் அப்போ 3-3:30 ஏஞ்சி போக வேண்டாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் எல்லாம் மாறி வச்சுடா. அப்பா, ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்ப்பா செல்வி இன்னும் இங்கேயே இருக்கு? படிப்பு வீணா போயிடும்ல. பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட சொல்லுப்பா. ஏன்டா தினேஷ், உனக்கு என்ன தெரியாதா இந்த செல்வியை பற்றி? ஸ்கூல் லீவ் விட்றாங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே கிளம்பி உடனே எங்கள் ஊருக்கு வந்துடும். நாளைக்கு ஸ்கூலுன்னா இன்னைக்கு நைட்டு இருக்கிறதுலையே கடைசி பஸ்ஸை தான் பிடிச்சி போவோம். நம்ம மருமகனு எதிர்த்து வா மனு அதட்டி சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அந்தமாரி வச்சிருக்குது அவரையும். இதெல்லாம் நம்ம சொன்னால் உங்கள் அம்மா நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாரா? நமக்கு எதுக்கு? பா, ஸ்கூல் படிப்பு விஷயத்துல அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. அப்புறம் தினுசாவை மட்டும் என்ன திட்டுது அம்மா. மார்கழி மாதம் எழுந்திருக்கல, கோலம் போடல, அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு. செல்வியை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குதுப்பா. செல்வி 9 மணிக்கு தாப்பா எழுந்திருக்குது. அப்புறம் அது மட்டும் அது மாமியா வீட்டில் போய் பிரச்சனை ஆகாது. நம்ம வீட்டில் நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்தா தானேப்பா அவங்க வீட்டில் போய் நல்ல முறையில் இருக்கும். இல்லாட்டி நம்ம அம்மாவை தானே திட்டும் அவங்க மாமியாவும். டே தினேஷ், அவங்க விஷயத்துலலாம் நம்ம ஈடுபடக்கூடாது. உங்கள் அம்மா போக்குலேயே விட்டுடணும். நீ போய் அவள்கிட்ட ஏன் உன் பொண்ணுக்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிற, மருமகளை மட்டும் நீ ஏன் திட்டுற அப்படின்னு நீ கேட்டினா உனக்கு நிம்மதி கெட்டு போயிடும். உன்னை பற்றியோ கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சும்மா நொய் நொய்னு போட்டு டார்ச்சர் பண்ணி விடுவாடா. அதனால எல்லாம் நம்மளாம் ஒன்று கேட்டுக்க வேண்டாவா?
நீங்கள் சும்மா இருங்கப்பா, நான் அம்மாட்ட கேட்க தான் போகிறேன். ஏன் செல்விக்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதாக இருந்தாலும் தினேசாவா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. செல்வி மாமியா மட்டும் அவங்க வீட்டில் திட்ட மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்குறனா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறத நீ கேட்க மாட்ட போல இருக்கு. அப்புறம் உன் சௌரியம். அப்பா கேட்பேப்பா, நின்னுங்க. இந்த மனுஷன் கேள்வி கேட்க போறாராம்மா. வானமே இடிஞ்சு ரெண்டா போனாலும் போகும். இந்த ஆளு அம்மாவை ஏற்றி கேள்வி கேட்க போறானோ. காலையில என்ன உருட்டுறாரு. அம்மா இன்னைக்கு கார சட்னி செஞ்சு வைக்க சொல்லுங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா சொல்லுவார். என் புருஷனுக்கு நல்லா சோத்தை ஆக்கி போட்டு நாக்கு ருசி தெரிய வச்ச என் மாமியாவுக்கு மூளையை சுயமாக சிந்திக்கணும் அப்படின்னு வளர்க்க தெரியல. என்ன பண்ணுறது? என் மாமியா சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு அவருக்கு அதெல்லாம் புரிய போதோ. திடீர்னு இது மட்டும் புரிஞ்சிருச்சு. மகளுக்கு வேலையே விட மாட்டேங்குது, மருமகளுக்கு வேலை வாங்குதுன்னு. ஒருவேளை அந்த மூளை கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமோ? அதிசயம்தான். ஐயோ, கிளவி காப்பின்னு உயிர் எடுப்பாளே. காப்பி குடிக்கிற கிளவி இப்போல்லாம் இஞ்சி டீ கேட்குதுமா. இஞ்சி டீக்கு அப்படி என்ன மவுசோ தெரியல.